சொல்லும் ஏசனும் ஏனடா, அத வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேங்கடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்ல இந்துவா என்று இசை முரசு நாகூர் அனிப்பா ராமன் அப்துல்லாங்கிற படத்துல ஒரு கலர் படத்துல தானே பாடினார். எல்லாம் ரைட்டு. கலர் படத்துக்கும் கருப்பு வெள்ளை படத்துக்கும் என்ன வித்தியாசம்? கருப்பு வெள்ளை, இந்த கருப்பு வெள்ளை ரெண்டு தான் இன்னைக்கு நமக்கு பெரிய பிரச்சனை. பொண்ணு பார்க்க போறப்ப பொண்ணு சவப்பா இருக்காங்க, கொஞ்சம் கருப்பா இருந்தா கருப்பா இருக்காங்கள அப்படிங்கிற. உண்மையில ஒரு பொண்ணு சவப்பா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா பிளட் கேன்சர்னு தமிழனின் நிறமே கருப்பு தானே. அதனாலதான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு பாட்டு எழுதினேன். அதுவும் கலர் படத்துல தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டு எந்த படத்துல? கலர் படத்துல தான் வந்துச்சு. எல்லாம் ஓகே. எந்த இடத்துல கருப்பு வெள்ளை படத்துக்கும் கலர் படத்துக்கும் வித்தியாசம் வருது? அன்னைக்கு ஒரு கதாநாயகன் உள்ள என்ட்ரி கொடுக்கும் போதே என்ன பாடிட்டு வந்தான் தெரியுமா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு ஒரு கதாநாயகன் திராவிடத்தை பற்றி பாட வைத்தது கருப்பு வெள்ளை படம் இல்லையா? சும்மா கிடந்த நிலத்தை பத்தி பாடினாரு. சும்மா கிடந்த நிலத்தை பத்தி சோம்பல் இல்லாம நடத்தி பட்டுக்கோட்டை பாட்டு. அதே சும்மாங்கிற வார்த்தையை வச்சு உங்க கலப்படத்துல நாள பாட்டு. 5 மணிக்கு சும்மா சும்மா, 6 மணிக்கு சும்மா சும்மா, அவளும் நானும் சும்மா சும்மா, 7 மணிக்கு சும்மா சும்மா, சும்மா 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 சும்மா. இதோட விட்டாங்களா? சும்மா 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 சும்மா. இந்த கவிஞரை கேட்டேன், சும்மா எழுதுங்க காசு கொடுக்கல, சும்மா எழுத சொன்னாங்க, அதனாலதான் சும்மா எழுதுனேன். இதே கேள்வி நீ சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா சும்மாங்கிற வார்த்தையை வைத்து விவசாயிகளுடைய பாட்டு எழுதியவன் கருப்பு வெள்ளை படத்திலே மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னான். ஆனா அதே சும்மாங்கிற பாட்டை எப்படி கொண்டு வந்தாங்க இன்னைக்கு?